Hi all, today 12th June 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல பேங்க் நிஃப்டி நிஃப்டி சென்சஸ் ஆப்ஷன் பையிங் லெவல் பேஸ்டு எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லெவல்லாம் தெரியாம எடுக்கிறப்ப நீங்க நிறைய லாஸ் ஆகுவீங்க. இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆச்சு, ஆனா மார்க்கெட் கீழ் நோக்கி வருது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பிவோட்ல நேத்து ஆரம்பிச்சது. இங்க பாருங்க, பிவோட் இருக்கு. பிவோட்ல இருந்து மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் மேல் நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஸோ பிவோட்ல இருந்து மார்க்கெட் வந்து R1 போயிருக்கு. R1ல இருந்து R2 இன்னைக்கு போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஓபன் ஆனோடனே R2க்கு போயிடுச்சு. அப்ப நீங்க ஸோ பிவோட்ல இருந்து ரெசன்ஸுக்கு போறதுக்கு 76% அண்ட் R1ல இருந்து R2க்கு போறதுக்கு 33% அண்ட் R2ல இருந்து R3 போறதுக்கு 12% தான் இருக்கு. அப்ப பிவோட்ல இருந்து R1 போறதுக்கும் R2க்கு போறதுக்கும் ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி ஓவர். அப்ப R2ல இருக்கிறது R3க்கு போறதுக்கு 12% தான் ப்ராபபிலிட்டி. அப்ப அந்த 12% ப்ராபபிலிட்டில நீங்க எப்படி போய் ட்ரேட் எடுப்பீங்க? R2க்கு மேல இன்னைக்கு காலையில யாரெல்லாம் கால்ல போய் எடுத்தாங்களோ அவங்க எல்லாமே ஹியூஜ் லாஸ் சந்திச்சிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க R2ல 0% வச்சிருச்சு. நம்ம இங்க மார்க் பண்ணோம். ஸோ இங்கிருந்து ரேலி ஆரம்பிச்சது, மார்க்கெட் கீழ் நோக்கி வந்தது. அப்ப இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணா மட்டும்தான் ஒன்னும் மார்க்கெட் கீழ் நோக்கி வரும். அப்படி இல்லை அப்படின்னா மேலேந்து R2லேருந்து வந்தது எஸ்டர்டே ஹை அண்ட் 38% பிபனாசி லெவல்ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் அந்த லெவல்ல தான் மார்னிங் போயிட்டு இருக்கு. சென்செக்ஸுக்கும் அதே தான், மார்க்கெட் டவுன்ல போயிருக்கு, இவ்வளவு தூரம் போயிருக்கு. அப்ப இதெல்லாம் கொடுக்குறீல்ல, இந்த செல் சிக்னல்லாம் நீங்க எப்படி கொடுக்குறீங்க, எப்படி ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா, இதை நாங்க எங்க கம்யூனிட்டியில வெரி கிளியரா சொல்லியிருக்கோம். ஸோ மார்னிங் வந்து 9:35க்கு ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். 23,481 பிரேக் ஒன்லி கால் சைடு, அதர்வைஸ் புட் சைடு கான்சென்ட்ரேட் அப்படின்னு போட்டோம். ஏன்னா R2க்கு மேல போறதுக்கு 12% தான் ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்ப இது அடுத்த லெவல் நோக்கி வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கால் சைடு எடுக்க கூடாது, இந்த லெவலை பிரேக் பண்ண மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை கொடுத்துட்டோம். அதே மாதிரி சென்செக்ஸுக்கு 74,788 பிரேக் ஒன்லி கால் சைடு, அதர்வைஸ் புட் சைடு மார்க்கெட்னு கொடுத்துருக்கோம். அந்த லெவலை பிரேக் பண்ணா மட்டும்தான் நீ காலுக்கு போகணும், இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி 56,023 பேங்க் நிஃப்டியில இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் கால் சைடு, அதர்வைஸ் புட் சைடு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. சென்செக்ஸ் அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாம கீழே வந்துருச்சு. நிஃப்டியும் அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாம கீழே வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க் பண்ணியிருக்கோம். 127 162% இருக்கிறப்ப நம்ம ட்ரேடி எடுக்கக்கூடாது. பட் இந்த லெவல்ல மார்க் பண்ணதுனால இங்கேருந்து ஒரு செல் சிக்னல் வந்தது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்றப்ப திருப்பி ஒரு பை சிக்னல் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனா பேங்க் நிஃப்டி காலையிலேருந்து ஒரு சாப்பி மார்க்கெட், அதுல பெருசா நமக்கு எதுவுமே பண்ண முடியல. ஆனா ஒரு நல்ல ராலி செல் சைடு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5850 எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் மண்டே சந்திப்போம். உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் தெரியணும்னா 7388879730 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்ல உங்களைய இன்வைட் பண்றேன். அதுக்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங். இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கை கத்துக்கிட்டா மட்டும்தான் யூ வில் பி a successful in ஆப்ஷன் ட்ரேடிங். தேங்க்யூ ஆல். மண்டே ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.